UPS உலகத்துடைய மிகப்பெரிய ஷிப்பிங் அண்ட் கொரியர் கம்பெனி. உலகம் முழுக்க ஒவ்வொரு நாளும் பல லட்சம் பார்சல்ஸை பல்வேறு நாடுகளில் இவங்க டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்காகவே அவங்க 10,000க்கும் அதிகமான டெலிவரி வெஹிக்கிள்ஸை யூஸ் பண்றாங்க. எந்த ஒரு பிசினஸ்க்குமே காஸ்ட் கட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுடைய பிசினஸ்ல உங்களுக்கு வர செலவுகளை குறைக்கிறீங்களோ அது அப்படியே உங்களுடைய ரெவன்யூலையும் ப்ராஃபிட்லையும் ரிஃப்ளெக்ட் ஆகும். UPS கம்பெனிக்கு நடக்கிற மிகப்பெரிய செலவு அவங்களுடைய ட்ரக்ஸ்ல தினமும் போடுற ஃபியூயல்ல இருந்து வருது. ஸோ இந்த செலவை எப்படியாச்சும் குறைக்க முடியுமா அப்படின்னு அவங்க ரிசர்ச் பண்ணி பார்த்து அந்த செலவை கம்மி பண்றதுக்காகவே ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று கண்டுபிடிச்சு அதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைட் டிரைவ் பண்ற கண்ட்ரீஸ்ல இருக்கிற ட்ரக்ஸ் எக்காரணத்தை கொண்டு அவங்க போற ரூட்ல ரைட் ஹேண்ட் சைட் டர்ன் பண்ணவே கூடாது. அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைட் டிரைவிங் இருக்கிற கண்ட்ரீஸ்ல ஓடுற ட்ரக்ஸ் எக்காரணத்தை கொண்டும் லெஃப்ட் சைட் டர்ன் பண்ணக்கூடாது, ஒன்லி ரைட் சைட் மட்டும் தான் டர்ன் பண்ணணும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைட் டிரைவிங் இருக்கிற கண்ட்ரீஸ்ல ரைட் டர்ன் எடுக்கிறதுக்கு சிக்னல்ல ரொம்ப நேரம் நிற்கணும். அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைட் டிரைவிங் இருக்கிற கண்ட்ரீஸ்ல லெஃப்ட் டர்ன் பண்றதுக்கு சிக்னல்ல ரொம்ப நேரம் நிக்கணும். இந்த ஸ்டைல் ஆஃப் டிரைவிங் இருக்கிற கண்ட்ரீஸ்ல லெஃப்ட் சைட் டக்குன்னு டர்ன் பண்ணிடலாம், சிக்னல்ல நிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அதே மாதிரி இந்த ஸ்டைல் ஆஃப் டிரைவிங் இருக்கிற கண்ட்ரீஸ்ல ரைட் சைட் டக்குன்னு திரும்பிடலாம், சிக்னல்ல நிக்க தேவையில்லை. உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமா இருந்தது அப்படின்னா, இந்தியாவில் லெஃப்ட் ஹேண்ட் சைட் டிரைவிங் பண்ணுவாங்க, US மாதிரியான கண்ட்ரீஸ்ல ரைட் ஹேண்ட் சைட் டிரைவிங் பண்ணுவாங்க. டிரைவர் உட்கார்ந்து ஓட்டுற சீட்டோட கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இதுக்காகவே UPS கம்பெனி ஒரு அல்காரிதம் ஒன்று கிரியேட் பண்ணி லெஃப்ட் ஹேண்ட் சைட் டிரைவிங் இருக்கிற கண்ட்ரீஸ்ல ரைட் ஹேண்ட் சைட் எடுக்காத மாதிரியான ரூட்ஸையும் ரைட் ஹேண்ட் சைட் டிரைவிங் இருக்கிற கண்ட்ரீஸ்ல லெஃப்ட் டர்ன்ஸே எடுக்காத மாதிரியான ரூட்ஸையும் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இப்படி பண்றதன் மூலமா அந்த ட்ரக்குடைய ஜேர்னி 30% அதிகமானா கூட அவங்களுக்கு 40% வரைக்கும் ஃபியூயல் மிச்சமாகலாம். இந்த ஸ்ட்ராட்டஜி மூலமா UPS ஒவ்வொரு வருஷமும் 10 மில்லியன் கேலன்ஸ் ஆஃப் ஃபியூயலை மிச்சம் பண்றாங்களாம். இந்த மாதிரி உங்களுடைய பிசினஸ்ல எங்கெங்கெல்லாம் தேவையில்லாத செலவுகள் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அதை குறைக்கிறதுக்கான வழியை பாருங்க. இந்த வீடியோ நீங்க ஸ்பெண்ட் பண்ண டைமுக்கான ஒரு வேல்யூவை கிரியேட் பண்ணிச்சு அப்படின்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மாஸ்டர் மைண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நான் மறுபடியும் வர இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை பார்க்குறேன். Till then, bye from Maddie.